பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஒன்றாக நெருங்கிய உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையாய் இந்த நாளை அடிஷ்னலாய் நம்முடைய லைஃப் டேஸோடு ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தை பெற்று மகிழும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தொடர்ந்து இந்த நாளிலே செய்ய வேண்டிய எல்லா காரியங்களிலும் தேவனே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் செயல்பட்டு நம்மை மகிழ்விக்க போகிறார். ஆகவே நாமும் கர்த்தருமாய் சேர்ந்து மகிழ போகிறோம். அதற்காக தேவனுக்கு நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே கர்த்தரே நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஸோ we should commit all our ways, all our actions. We need to commit all our ways, all our actions to our Lord. Then all our matters will get prospered because of our Lord's tremendous supernatural miraculous living loving works getting manifested in all our areas. So we should do one thing. We should commit all our ways to our Lord's feet first, so that he will act to be prospered in all our areas because of our Lord's interventions of supernatural works, nothing else. So கர்த்தருடைய அந்த உன்னதமான ஒரு அப்நார்மல் சூப்பர் நேச்சுரல் செயல்பாட்டு நிமித்தமாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் வந்து கொண்டே இருப்பதை கண்டு மகிழ்வோம். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். விலையை செய்கிற தேவன், நமக்கு இரக்கம் செய்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே சகல காரியங்களையும் அவர் நன்மைக்கு எதுவாய் ஜெயமாய் முடித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மை மகிழ்வித்து நம்மையும் நம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் குடும்பமாய் மகிழ்ந்து களிக்கூற பண்ணுவார். ஸோ how our Lord will making all things get prospered. That's what our topic today. Number 1, சங்கீதம் 37:4 சொல்கிறது, rejoicing in Christ, then all our request has been given unto us. ஸோ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களும் ஜெயமாய் முடிகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், துக்கத்தோடு இல்லை, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் என்று நெகேமியா சொன்னது போல, however we are rejoicing in Christ in his loving holy presence, then all our matters will get prospered and get success upon success because of our Lord's intervention. So number 2, சங்கீதம் 37:6 சொல்கிறது, Lord will make our righteousness reward shine like the dawn, our vindication like the noonday sun. ஸோ நம்முடைய நீதி வெளிச்சத்தை போலவும் நம்முடைய நியாயத்தை பட்டப்பகலின் வெளிச்சத்தை போலவும் செய்கிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நம்முடைய எல்லா காரியங்களிலும் இரவு நாம் அவரை நோக்கி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அதி சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று லூக்கா 18:7-8 வார்த்தைகளை வாசிக்கிறோமே. ஸோ நம்முடைய நீதி பகலை போல, நியாயம் பட்ட பகலின் வெளிச்சத்தை போல கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு நியாயம் செய்கிற தேவனாய் தேவ நீதி தேவ நியாயம் வெளிப்படுவது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு நியாயம் செய்வது நிமித்தமாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். நாம் தொடர்ந்து செழிப்போம். நம்பர் 3, இங்கு பார்க்கிறோம், meek shall inherit the whole world. ஸோ சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஸோ அவர் நேச்சர் ஆஃப் பொலைட்னஸ், அதாவது நம்முடைய சாந்த குணமே பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் செயல்படுகிற தேவனாய். அது எப்படி நடக்குமோ தெரியாது, பட் நடக்கும். ஸோ அதுதான் நம்முடைய தேவனுடைய உன்னதமான ஒரு வல்லமை, பவர். ஸோ அவருடைய பவர்னால, தேவனுடைய பவர்னால, தேவனுடைய வல்லமைனால, நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலினால, பரிசுத்த ஆவியானவருடைய இன்டர்வென்ஷன்னால, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கிறபடினாலே அவரே நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சாந்த குலம் உள்ளவர்களாய் நம்மை அமைதலோடு பொறுமையோடு கூட காத்திருந்து ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர்
வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே நமக்காக அவரே குடியேற்றும்படியாய் ஜெயக்கொடியை நாட்டும்படியாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே ஆல் 24/7 in a week and 24 hours in a day and 365 days in a year, our Holy Spirit keep on working without slumber and without sleeping, so that we will get we will get possess the whole earth because of the Holy Spirit keep on working for us. ஸோ அவரே நமக்காக யாவை செய்து முடிப்பார். ஸோ நாம் பூமியை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய நம்முடைய சாந்த குணம் பூமியையே சுதந்திரத்து கொண்டு நம்முடையதாக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 4 இங்கு பார்க்கிறோம், பைபிள் வேர்ட்ஸ் ஆர் இன் அவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். ஸோ வேத வசனத்தை நாம் இருதயத்திலும் நம்முடைய சிந்தையிலும் நாம் பதித்து வைத்திருக்கிறபடினாலே இங்கு பார்க்கிறோம், ஸோ அவர் ஸ்டெப்ஸ் டு நாட் ஸ்லிப். ஸோ வேத வசனங்கள் நம் சிந்தையிலும் இருதயத்திலும் இருக்கிறபடினாலே நம்முடைய கால்கள் இடறுவதில்லை. we will not fall down in any kind of matter or at anywhere or any kind of situation. So whatever the situations might be, but our feet will not slip, because our Lord is with us and we are with our Lord, and our God's words are in our mind and heart. So we will not get fall down. ஸோ நம்ம எங்கும் இடறி போகாதபடிக்கு விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கைட்லைன்ஸ் நம்மோடு இருக்கிறது. அவருடைய நடத்துதல் நமக்குள்ளாக, அவருடைய லீடிங் நமக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய வேத வசனங்களாகிய தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான வசனங்களை கொண்டு அவர் நடத்துகிற தேவனாய், அவரே ஆலோசனை கர்த்தராய் வேத வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்திலிருந்து சிந்தையிலிருந்து வேத வசனங்களை நமக்கு அப்பப்போ நினைப்பூட்டி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறபடினாலே we will not be stumble, நம்ம இடறி போக மாட்டோம். லாஸ்ட் ஒன், wait for our Lord and obey his words and Holy Spirit guidance, then our Lord exalt us. ஸோ நம் பரிசுத்த ஆவியானவருக்கும் வேத வசனங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறபடினாலே நம்மை கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மையும் நம் பிள்ளைகளையும் உயர்த்த தான் செய்வார். ஸோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்மை நம் சந்ததிகளையும் சந்தானங்களையும் கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணுவாரே ஒழிய நாம் தோற்று போக மாட்டோம். பிகாஸ் அவர் லார்ட் has won all Satan, world, sin, curse, hates and all kinds of the demonic works. ஸோ அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக இருக்கிறபடினாலே we are the follower of Jesus Christ. So we 100% surely get success upon success, and all our matters will get prosper upon prosper, because of our Holy Spirit is keep on working for us in all our territories to exalt our head above our all enemies and above all our negative situations. So we need not to worry, we need not to fear for anything. We will get a boldness inside of us, because our inner man is always strong to go forward, to grow, to give fruit to each and every one of us, and we will be shine like star, and we will give a taste like salt, and we will give a light like a lamp to the world. So there is no doubt in it. Let God always bless us. God bless you all. Amen.